பரிசுத்தமாக்கப்பட்டேன், இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன், தன் திரு இரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், உந்தன் திரு இரத்தத்தால். நீர் அன்பு கொண்டே நீங்கிட கழுவி விட்டீர், ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டீர், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர், உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, அப்பா நன்றி ஆண்டவரே, நன்மை செய்திரே, சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே, சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர், இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர், இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர்.
நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்மை செய்திரே காலை வேளையில் அப்பா நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆண்டவரே, சென்று போன வாரம், சென்று போன மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து அருமையான ஒரு புதிய மாதத்திற்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. கொடானுபடி சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. சென்ற மாதம் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீர். தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறது அப்பா. நீங்க சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறீர். அதுக்காக உங்க கொடானபடி நன்றிகளே எடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. போன மாதத்துல நீங்க எங்களுக்கு உண்மையுள்ளவங்களா இருந்தீங்க அப்பா. உண்மையுள்ளவரா இருந்தீங்க ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலையிலும் நீங்க எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்ட அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்து இருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, உனக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்தீங்க அப்பா. நல்ல பாடுகிற குரலை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பார்க்கிற கண்களை கொடுத்தீங்க, கேட்கிற செவிகளை கொடுத்தீங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, நமக்கு சோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளவோ குறைகளோடு பிறந்திருக்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனா நீர் எங்களை அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எந்த பழுதும் இல்லாம, எந்த குறையும் இல்லாம எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, நமக்கு சோத்திரம், சோத்திரம். நீர் எங்களை தொற்றிருக்கிறீர் அப்பா, எங்களை ரட்சித்திருக்கிறீர் அப்பா. நமக்கு சோத்திரம். சென்ற மாதத்தில் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நடத்தி வருகிற கிருபைக்கு சோத்திரம். நீ நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்க போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு மகிமையான வாழ்க்கையை எங்களுக்கு தருகிறார். கர்த்தருடைய மகிமைகள் மேல் வந்து அது வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓ, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய மகிமை எங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களிடத்துல வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களிலே. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்களிலே. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. ராஜாக்கள் அதிகாரிகள் ஏகமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிலே.
மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சின்னவன் ஆயிரமாவான், சிறியவன் சீசமாவான். சின்னவன் ஆயிரமாவான், Yes, Lord. சிறியவன் தேசமாவான். கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தத்தாமே அவர் காலத்தில் மிக துரிதமாய் செயல்படுவார். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மாதத்துல உங்க மகிமை வெளிப்படட்டாண்டவரே. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை வருகிற நாட்களிலே இந்த உலகம் பார்க்க போகிறது. தேவனுடைய மகிமையை இந்த உலகம் பார்க்க போகிறது. தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இருப்பதை இந்த உலகம் பார்க்க போகிறது. தேவ மகிமையை பெற்ற ஜனம், தேவ மகிமையை சுமந்திருக்கிற ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அவர் மகிமையை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை அது உண்மை. கர்த்தருடைய மகிமை உண்மை. கர்த்தருடைய மகிமை உண்மை. ஹல்லேலூயா. நீதான் ஆசரிப்பு கூடாரம். வேதம் சொல்லுகிறது யாத்ராகம் 40:34 ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தேவ மகிமை வந்தது என்று. இந்த ஆசரிப்பு கூடாரம் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. தேவ மகிமை நம்ம மேல் வந்திருக்கிறது. தேவ மகிமை நம்ம மேல் வந்திருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் தெய்வ மகிமை நம்ம மேல் இருந்து நம்மை வழி நடத்த போகிறோம். நம்மை வழி நடத்தது போதுமானதாக இருக்கிறது. தெய்வ மகிமை வரும் பொழுது, தெய்வ மகிமை நம்ம மேல் வரும் பொழுது, ஹல்லேலூயா, ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தெய்வ மகிமை நம்ம மேல் வரும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த இயற்கையை மேற்கொள்ளுகிற ஒரு மகிமை, இயற்கையை மேற்கொள்ளுகிற மகிமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், ஹல்லேலூயா, நம் வாழ்க்கையில அணு தினமும் நாம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி ஆராதனை இதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆமென். ஜூன் மாதத்துல முதல் நாளிலே முதல் மணித்துளிகள்ல இருந்து பதிகாலை நேரம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஓகே, வார்த்தைகளை பார்ப்போம். ஆவி மனுஷன் காதுகள் திறந்து இருக்க வேண்டாம்.
அல்லேலூயா. ஓகே, எடுத்து வாசிப்போம். ஆகாய் 1வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. ஆகாய் 1வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்திற்கு நம்ம ஒரு பெயர் வைக்கிறோம். என்ன பேர்னா கர்த்தருடைய மகிமை விளங்கும் மாதம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் அவருடைய மகிமையை விளங்க வைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய மகிமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதுனா தான் அது விளங்க வைக்கிறதுனா என்னன்னு நமக்கு புரியும். அவருடைய மகிமைன்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் இருக்கு, ஒரு உணவு வகை இருக்குது. அந்த உணவு வகையை நான் ஒரு முறை சாப்பிடும் பொழுது அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. ஸ்பூனில் எடுத்தாலும் வர மாட்டேங்குது, கையில் எடுத்தாலும் வர மாட்டேங்குது. அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த வெயிட்டர் வந்து சொன்னார், பரவாயில்ல, வெயிட்டர் வந்து சொன்னார், அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கணும் அப்படின்னாரு. அது அந்த கப்பை மட்டும் கையில் பிடிச்சிக்க, உள்ளே இருக்கிற ஐட்டத்தை வாயில் போடணும். அது எதுலேயுமே வராது, கையிலையும் எடுக்க முடியாது, ஸ்பூன்லேயும் எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு ஃப்ரெஞ்ச் டிஷ்ஷு. ஓகேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கப்போடு எடுத்து டக்குன்னு வாயில் உள்ளே போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தெரியலன்னா அதை சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த வேதத்தினுடைய காரியங்களை என்ன மகிமைன்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா அது நம்ம மேலே வந்தாலுமே நமக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு காட்டுவாசிக்கிட்ட போய் நீங்கள் துப்பாக்கி எடுத்து நீட்டி ஆன்சப் அப்படின்னீங்கன்னா அவன் ஆன்சப் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு துப்பாக்கின்னு என்னென்னு தெரியாது, அது சுற்றுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதே போல தேவ பிள்ளைகளுக்கு மகிமை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா அந்த மகிமையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது அவருக்கு கொடுக்க வேண்டியது. பாருங்க, இது ஒரு மேய்ச்சல் விஷயம். கர்த்தர் தேவனுக்கு நான் மகிமை செலுத்தணும், அந்த மகிமை அவரோடது தான், ஆனா அவருக்கு செலுத்தணும். அவர் என்ன பண்றாரு, நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னு. இயேசு கிறிஸ்துவை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார், அந்த மகிமை தான் அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் மகிமையுடையவராக இருக்கிறார், அந்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல நம்ம ஒவ்வொரு மேலேயும் அந்த தேவ மகிமை, அது வந்து அதாவது நீ மகிமையானன்னு சொல்லலை, உன் மேல ஆண்டருடைய மகிமை வருதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே மகிமைக்கு மகிமையானவர். அவர் மேலதான் அந்த அத்தனை விதமான காரியங்கள் இருக்குது. ஆனா அந்த மகிமையை கர்த்தர் உங்க மேல வைக்கிறாரு. அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க போறோம். நம் மூலமாக கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஓகே, மகிமைனா என்ன அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க மகிமை அப்படின்னா ஷெக்கீனா அப்படிம்பாங்க. ஷெக்கீனா அப்படின்னா அது ஆக்சுவலாக ஷெக்கீனாங்கிறது ஹீப்ரு கிடையாது, அது வந்து ஒரு எபிரேய பாஷை கிடையாது, அது வந்து அரமேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருந்தார், அந்த வார்த்தையை தான் ஷெக்கீனா. அது மகிமை கிடையாது. அப்படின்னா பிரசன்னம்னு அர்த்தம், த காட்ஸ் பிரசன்ஸ்ன்னு அர்த்தம், அவருடைய பிரசன்னம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து மகிமைக்கு ஒரு இது ஹீப்ரூல என்ன போட்டிருக்குன்னா, அதாவது வேதத்திலேயே ஷெக்கீனாங்கிற வார்த்தை கிடையாது. ஷெக்கீனானா அவருடைய பிரசன்னம். சிலர் அப்படி சொல்லுவாங்க, ஷெக்கீனானா மகிமை. இப்படி இல்லை, ஷெக்கீனா மகிமை இல்லை. மகிமைக்கு காவோடுன்னு பேர். காவோடு, KAVOD, காவோட் அப்படின்னா மகிமைன்னு அர்த்தம். மகிமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒருத்தன் நிறைய பணம் வச்சிருந்தானா நம்ம என்ன சொல்லுவான் அவனை பார்த்து, அவன் பணக்காரன், அவன் வந்து பெரிய ஆளு சொல்லுவோம்ல, அவன் பெரிய கை அப்படிம்பாங்க. எதுனா பெரிய கை, பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற பாருங்க, அதுதான் காவோடு. அப்போ தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சும்மா இதுல அதுல இப்படி அப்படின்னு கிடையாது. மகிமை அப்படின்னா எல்லாவற்றிலும் பெரிய ஆளா இருக்கிறது. பெரிய கை, நம்ம அப்பா பெரிய கை,
ஹல்லேலூயா. அந்த பெரிய கை இருக்கிறவருடைய பிள்ளை தான் நீங்களும் நானும். ஊரில் ஒருத்தங்களை பார்த்து சொல்லுவோம்னா, அவன் பெரிய ஆள்றா, அவன் பெரிய கைடாவன் அப்படின்னு, அவன் பெரியது, அவனோட பையனாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? அது மாதிரி இந்த சண்டை சராசரங்களை உருவாக்கின தேவாதி தேவனுடைய பெரிய கையினுடைய பிள்ளைகள் நம்ம. ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த மாசத்துல தான் பெரிய கை அப்படிங்கிறத அவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற போறார். ஹல்லேலூயா. நான் பெரிய கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதை செய்ய போறேன் அப்படின்னு அந்த மகிமையை என் பிள்ளைகளுக்கு நான் தரப்போறேன். எங்கள் பிள்ளைகள் மேல மகிமையை நான் வைக்க போறேன். அப்போ ஆசரிப்பு கூடாரத்து மேல மகிமை இறங்குச்சு நம்ம வாசித்தோம். யாத்திராகமத்தில் எடுத்து 40வது அதிகாரம் 34, 35 இப்படி வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து ஒரு மகிமை அந்த கூடாரத்து மேலே இறங்கினதுனால ஒரு மனுஷனால உள்ள பிரவேசிக்க முடியாத அளவுக்கு அங்கே மகிமை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளால சமாளிக்க முடியாத அளவுக்கு பெரிய கை வேலை செய்ய போகுது. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதாவது கர்த்தருடைய மகிமையை, வேற என்ன ஒன்றும் இல்லை, அந்த மகிமையை நம்ம மேல இந்த மாதத்துல வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய மகிமையை விளங்க பண்ணுகிற மாதம், அவருடைய மகிமையை விளங்க பண்ணுகிற மாதம். ஹல்லேலூயா. ஆகையினால நீ நல்ல எதிர்பார்க்கணும், இந்த மாதத்தை ஆண்டவர் உங்க மகிமையை நீங்க விளங்க பண்றேன்னு சொன்னீங்க. அவருடைய மகிமை விளங்க பண்ணும் பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா, சில நேரத்துல குழப்பம்லாம் இருக்கும். தேவன் அந்த சீனாய் மலை மேல மகிமையா இறங்குவாரு. ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஓடிடுவானுங்க. இன்னும் புகை வருது, இடி வருது, இடி சத்தமா இருக்குது, கேட்க முடியலன்ட்டு ஓடுவானுங்க. அப்போ தேவ மகிமை இறங்கும் பொழுது சில நேரத்தில் நமக்கு குழப்பம் வரும். சில நேரத்துல என்ன இப்படி தேவ மகிமை வெளிப்படணும் இப்படி இருக்குது அப்படி இல்லை. அதனுடைய முடிவு பயங்கரமான சம்பூரணமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ண போறோம், தேவனுடைய மகிமை நம்ம மேல இருக்கிறதுனால, நம்ம மேல அவர் வைத்திருப்பதுனால, நம்ம மேல அவர் விளங்க செய்ததினாலே, எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த மகிமையை மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஹல்லேலூயா. அந்த மகிமையை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணா நம்மளுடைய வழிகள் எல்லாம் எவ்வளவு தாறுமாறா இருந்தாலும் சரி. இந்த பைக்கில் இப்படி இது பண்ணிட்டு போற ஒரு ரேஸ் இருக்கு. பெரிய பெரிய மேடு மேலெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க ஒரு ரேஸு. அந்த பைக்கில் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வழியில வெள்ளம் இப்படி பறந்துட்டு போகும் பைக். பார்த்துருக்கீங்களா? பறந்துட்டு போகும் பைக்கு. அவன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். முன்னாடி எத்தனை மேடு பள்ளம் குழி நிறையா இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்த எண்டு பாயிண்ட்டை பார்த்து வச்சுருப்பான். நம்ம எங்கே சுற்றிட்டு போனாலும் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போய் சேரணுன்ட்டு அந்த எண்டு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். அதில் போயிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா அதை ஏன்னா இவன் விழுந்துருவானாட்டு, இப்படி பறக்கிறானே, இப்போ தலைகளாவெல்லாம் சுற்றுறான், என்னென்னமோ பண்ணுறான்னா கரெக்டாக போய் லேண்ட் ஆகிடுவான். கரெக்டாக போய் அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுவான். அப்போ எந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத அந்த பைக் ரைடர் எப்படி பார்த்து வச்சுட்டு அவனுடைய ரைடிங் இருக்குதோ, அதே போல இந்த நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் என்ன, தேவனுடைய மகிமை நம்ம மேல் இருக்கிறது. அவர் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் என்கிறத மாத்திரம் நம்முடைய மைண்ட்ல வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அதில் கரெக்டாக போயிட்டே இருக்கும் பொழுது அவர் மகிமையான காரியங்கள் நம்ம மேல் காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் அது போல இருக்குது. தாவீது, ஆபிரகாம்லேருந்து எடுத்துக்கிட்டா தாவீது, தானியேல், சாத்ராக், மேஷாக், எல்லாருக்கும் ஸ்மூத்தாக இருந்துச்சா லைஃபு? இல்லை, எல்லாருக்கும் பயங்கரமாக தான் இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப பயங்கரமான இது. லோத்துக்கு பயங்கரம், ஈசாக்கு, யாக்கோப்பு, எல்லாருக்கும் பயங்கரமான மோசமான கஷ்டங்களெல்லாம் உள்ளே இருந்துச்சு. ஆனால் அவனுடைய எண்டு மகிமையாக இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம யாரோட தேவன்கிறோம்? ஆபிரகாமின் தேவன்கிறோம், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். யாக்கோப்பு கிட்ட போய் ஒரு தேவதூதன் மேலே போய் யாக்கோப்பு கிட்ட ஒரு பேட்டி எடுத்தானே அவன் என்ன சொல்லுவான்? ஷோ, எனக்கு ஒருத்தன் வாச்சான், ஒரு அண்ணங்காரன், அவனுக்கு பயந்துட்டு ஓடிட்டேன். எங்கள் அப்பங்காரன் என்னை ஏமாற்றி சொத்தே தரல, அவனை ஏமாற்றி நான் சொத்து வாங்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் வெறுங்கையோடு ஓடிட்டேன்.
அப்புறம் போய் கல்லில் தலை வச்சு படுது. அதாவது ஈசாக்குங்கிற பயங்கரமான பணக்காரன். அதாவது ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவான்னு வாசிக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றவன். அவங்க அப்பாவை விட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றவன் ஈசாக்கு. ஈசாக்குடைய பையன் யாக்கோப்பு. அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பணக்கார பையன். கல்லை தலைக்கு வச்சு படுத்துட்டு இருக்கிறான். அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா பெரிய பணக்காரன் தான்ப்பா, நான் கல்லை தலைக்கு வச்சு படுத்துட்டு இருந்தேன். அவன் சொல்லுவான், நான் என் வாழ்க்கை ரொம்ப மோசம், என் கையில் எதுவுமே இல்லை, வலிக்கு டிஃபன் பாக்ஸ் கூட கொடுத்து விடப்பில்ல, ஒரு குச்சி மட்டும்தான் கொடுத்து விட்டாங்க, கோலும் கையுமா தான் நான் கிளம்பி போனேன். ஆனால் கர்த்தர் என்னை இரு பரிவாரங்களோடு வர செய்தார். அல்லேலூயா. எப்படி வழி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்கள் மேல் வைத்திருந்த திட்டங்கள், உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையை வெளிப்படுத்துகிற மாதமாக இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி தாறுமாறாக போனாலும் சரி, அதனுடைய முடிவு சம்பூரணமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை இது ப்ரொசீடிங் வேர்ட்ஸை, இது புறப்படுகிற வார்த்தைன்னு பேர். ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கொடுத்தா, என் மகிமையை விளங்க பண்ண போறேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்து மேல அந்த மகிமை இறங்கினதுனாலே மோசேனால் உள்ள போக முடியாத இருந்தது. பரவாயில்ல. ஆனா அத்தனை லட்சம் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்திட்டு போகும்போது என்ன நடந்தது? எவனாவது செருப்பு தேஞ்சுதா? இல்ல. எவனாவது சளி பிடிச்சு படுத்தானா? காய்ச்சல் இல்ல. ஒருவனும் நோய்வாய்ப்படல, ஒருவனுக்கு செருப்பு கூட தேயல, துணி கூட அழுக்காகல. அவ்வளவு அற்புதங்களை செய்து அவர் நடத்தி கொண்டு போறார். அதுக்கு ஸ்டார்டிங் என்ன? அந்த மேல் தேவனுடைய மகிமை இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. வனாந்திரத்துல தான் போனான். வனாந்திரம்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது நினைச்சுக்கேன், வனாந்திரம்னா ஏதோ நல்ல பசுமையா இருக்கக்கூடிய ஒரு காடு போல இருக்குது, அமேசான் காடு மாதிரி இருக்க மாட்டிருக்குது, அதுக்குள்ள நடத்திட்டு போறதுக்கு என்ன கஷ்டம்னு. வனாந்திரம்னா என்னன்னு பார்த்தா பாலைவனமாமா. பாலைவனத்துல நடந்து போகும் பொழுது தண்ணி தாகம் இல்லாம ஆண்டவர் காப்பாத்திருக்கிறார். என்ன ஒரு அற்புதம். பாலைவனத்துக்குள்ள நடந்து போகும்பொழுது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரு. காடைகளை கொடுத்து அவர் நான்வெஜ் எல்லா டைம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நமக்கு நான்வெஜ் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்காது. ஆனால் அவனுங்க பாருங்க, வனாந்திரத்தில் கூட நினைச்ச நேரத்துக்கு அவங்க நான்வெஜ் சாப்பிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு ஆண்டவரே காடைகளை கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தேன். கூகுளில் போய் அன்றைக்கி நான் இப்போ இல்லை, பைபிள் காலேஜ் படிக்கிற நேரத்தில் காடை ஏன் கொடுத்தார், கோழி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிச்சிருந்தேன். போய் பார்க்குறேன், காடையில் ஹை ப்ரோட்டீன் இருக்குதான், மோர் தென் சிக்கு. இந்த கோழியை விட அதிகமான புரோட்டீன் சத்து காடையில் தான் இருக்குதாமா. அதனால ஆண்டவர் காடையை கொடுத்துருக்கிறார். இருக்கிறதுலே பெஸ்ட்டு கொடுக்குறாரு அவருக்கு. வனாந்திரத்தில் போனாலுமே தி பெஸ்ட்டு தான் அவர் நமக்கு கொடுக்கிறார், இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். நான் என்ன சொல்றேன், தேவனுடைய மகிமை நம்ம மேல வரும் பொழுது நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் தி பெஸ்டா மாறப்போகுது. அல்லேலூயா. சரி, இது வேண்டாங்க, இது இருந்துட்டு போகுதுங்க, பரவாயில்ல, இது இருந்துட்டு போதே கிடையாது. அந்த ஒரு ஆப்ஷனே இல்லை. எல்லாம் தி பெஸ்ட் தான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண, அதை புரிஞ்சுக்கணும். இந்த பெஸ்ட்டு நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு மோசமான மனைவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க, எனக்கு ஒரு மோசமான கணவனை கொடுத்துட்டாங்க, ஐயோ சரியில்லை, என் பிள்ளைங்க பூரா இப்படி இருக்குது, ஒன்றும் சரியில்லை. இப்படி சிலர் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அதை மதிக்கவே மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி அவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மதிக்கலை. வானத்தின் மண்ணாவை கொடுத்தா இது என்ன கொத்துமல்லி மாதிரி வெள்ளையாக இருக்குது, இதுவே சாப்பிட்டு போர் அடிக்குது. தேவதூதர்கள் உண்ணுகிற உணவை கொடுத்தா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டான், அதுவே போருன்ட்டான். அதுக்கப்புறம் காடையை கொடுத்தா அதுவும் இது பண்ணிட்டான். தண்ணி ஒரு நிமிஷம் கூட தாங்கிறது இல்லை பாருங்க. ஒரு நிமிஷம் தண்ணி தாங்க எங்களை இங்கே கொன்று போடவா கொண்டு வந்தீங்கன்ட்டான். நம்ம வாழ்க்கை பல நேரங்களில் நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்தும் கூட நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாமல், எங்களுக்கு இப்படி ஒரு மனைவியை கொடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு, இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு கணவனை கொடுத்து, இப்படி பிள்ளைங்களை கொடுத்துட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சலித்து கொள்கிறோம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற மாதத்திற்கு வரும் பொழுது ஹல்லேலூயா, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணையனுடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க கணவர் இப்படி மோசமா இருக்கிறார் நீங்க கவலைப்படுறீங்களா, அவர் மேல தேவ மகிமை இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க மனைவியை குறித்து கவலைப்படுறீங்களா, அவங்க மேல தேவ மகிமை அவங்க பிரகாசிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க.
உங்கள் பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்காங்களா, அவங்க மேல் தேவ மகிமை வந்து பிரகாசிக்கிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆகையினால அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது எந்த வகையிலையுமே அவர்கள் குறைவுபடல. எந்த நோய் நொடி இல்லை, எந்த காரியத்துக்கு அவங்களுக்கு பஞ்சம் இல்லை. அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருந்ததா? இல்லை. அங்க எகிப்து தேசத்திலிருந்து பொண்ணு வெள்ளி ஆபரணங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். அப்ப அவங்களுக்கு எந்த விதத்திலுமே பஞ்சத்தை கர்த்தர் அவங்களுக்கு அனுமதிக்கல. வாழ்க்கையில தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இறங்கினது. அவருடைய பிரயாணம் முழுவதும் நல்ல சந்தோஷமாகவும் சமாதானத்தோடு இருந்தது. அதே போல தேவனுடைய மகிமை இந்த மாதத்திலே உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. அவர் அவருடைய மகிமை உங்கள் மேல் விளங்க செய்ய போகிறார். ஆகையினால எந்த காரியத்தை கொண்டும் நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி போனாலும் சரி, கர்த்தர் பாலும் தேன் மூடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. நம்முடைய டார்கெட் அதுதான். அந்த பாலும் தேன் மூடுகிற கானான் தேசம் தான் நம்முடைய டார்கெட்டை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்க வாசிங்க, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையை குறித்து வாசிக்கலாம். வேதம் முழுவதும் தேவனுடைய மகிமையை குறித்து அது போடப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல போட்டிருக்கு. தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்குச்சு. தேவ மகிமை வனாந்தரத்தில் இருந்தது. மேகத்தூணாக இருந்தது, மேகமாக இருந்தார். அவர் கண்மனை வெடிப்பில் அவருடைய மகிமை இருந்தது. அவருடைய மகிமை அந்த இடத்துல கடந்து சென்றது. இப்படி மகிமைனா பைபிள் ஃபுல்லா மகிமை, கர்த்தருடைய மகிமை இருக்குது. கர்த்தருடைய மகிமைனா என்ன? கர்த்தர் பெரிய கை. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஆளில் அவர் பெரிய கை. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அவர் கையால் ஆகாதவர் இல்லை, அவர் பெரிய கைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, அவர் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறாருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய கைன்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறது. அதான் காவோடு. காவோடுனா பெரிய ஆள்னு அர்த்தம். அப்போ பெரிய ஆள்னா என்ன? காவோடு மகிமை. மகிமைனா பெரிய ஆள். எதுல பெரிய ஆளு? எல்லாவற்றிலும் பெரிய ஆள், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் படைத்தவர். அப்ப படைத்த அந்த அவர் மேலதான் அந்த படைப்புக்குரிய எல்லா அதிகாரமும் இருக்குது. அல்லேலூயா. நம்மளை அவர் படைச்சிருக்காருன்னா நம்ம மேல அவருக்கு முழு அதிகாரமும் இருக்கு. அதனாலதான் நம்ம மேல அந்த மகிமையை வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம படைச்ச குழந்தை, நமக்கு பிறந்த குழந்தை நல்லா வரணும்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. என் பிள்ளை நல்லா வரணும், என்ன காட்டிலும் மேலா வரணும், என்ன காட்டிலும் மகிமையா அது காரியங்களை செய்யணும். அதே போலதான் அவரை காட்டிலும் மகிமையாக செய்யும்படியாக அவருடைய மகிமையை நம் வாழ்க்கையில் அவர் விளங்க செய்கிறார். இந்த மாதம் இந்த மகிமைக்குரிய காரியம் நல்லா எடுத்து வாசிக்கலாம். நிறைய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தருடைய மகிமையை குறித்து ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. அப்ப தேவன் மகிமையாக நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் மகிமையான காரியங்களை வாழ்க்கையில செய்யறதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில அது விளங்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் மாதம் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் மாதம் இது. வேலையில, உங்களுடைய தொழிலில, உங்களுடைய கையின் பிரயாசங்களில, உங்களுடைய போக்கிலும் வரத்திலும், உங்களுடைய குடும்பங்களில, உங்களுடைய சபைகளில, இருக்கிற இடங்களில, பேசுகிற நபர்களுக்கு அப்பா உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். எங்க மேல இருக்கிற தேவ மகிமை வெளிப்படட்டும். அப்பா மகிமை வெளிப்படும் மாதம் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், எல்லா மனுஷங்களும் பார்ப்பாங்க நம்ம கர்த்தருடைய மகிமை இருப்பது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது இந்த உலகம் நாம் காணும். ஏகமாய் காண்பார்கள். தெய்வ மகிமை ஒவ்வொருவருக்காக வெளிப்படுவதாக.
தேவனுடைய கிருபை ஒவ்வொருவர்களாக இருந்து வெளிப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த இந்த ஆகாய் 1:8 நான் என் மகிமையை விளங்கச் செய்ய போகிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய மகிமை எங்கள் மூலமாக வெளிப்படட்டும். நாங்கள் பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்கு என் வல்லமையும் மோசேக்கின் வழிகளையும் காண்பித்தேன். மோசேக்கு காண்பித்த அந்த வழிதான் மகிமை. அல்லேலூயா. என்னென்ன செய்ய வேண்டுங்கிறத வெளிப்படுத்துகிறதான் தேவ மகிமை. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம யோசிக்கிறது வேண்டியதில்லை. ஆண்டவரே, மகிமையை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய தொழிலில், உங்கள் வேலைகளில், உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறத பார்க்க முடியும். வேதம் தெளிவாக சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வல்லமையை காண்பித்தார். Mighty. He shows his mighty.